ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பெண்ணுக்கு குங்குமம், ஆணுக்கு விபூதி, திருமண் என்ற அடையாளங்களை ஒரு வழக்கமாகவும் ஆக்கியிருக்கின்றார்கள். இந்த ஆன்மீக நெறிபாட்டின் பின்னாலே ஒரு பெரும் பொருள் இருக்கின்றது. இதற்கான விடையை நான் எவ்வளவோ பேரிடம் கேட்டுவிட்டேன். யாரும் நெற்றியில் தரிக்கும் விபூதிக்கோ இல்லை திருமண்ணுக்கோ என் நெஞ்சம் நிரம்பும் வண்ணம் ஒரு பதிலை சொல்லவில்லை. கண்ணதாசன் மட்டும்தான் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ஓரளவு சொன்னார். ஒவ்வொரு முறை விபூதியை தரிக்கும்பொழுது ஒவ்வொரு இந்துவும் இந்த உடம்பும் ஒரு நாள் இந்த விபூதி சாம்பல் போல ஆகப் போகிறது என்பதை உணர்ந்து கொள்கின்றான். திருமண்ணோ இந்த உடம்பை மண் தின்னப் போகிறது என்று சொல்லாமல் சொல்கிறது. எனவே நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கை வாழும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அர்த்தமுள்ள செயல்பாடுகளுக்கு ஒதுக்கி அடக்கத்துடன் ஆரவாரம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று விபூதி திருமண்ணுக்கு அவர் சொன்ன பொருள் ஏற்புடையதாக இருந்தது. பெரியவரோ இம்மட்டில் வெகு ஆழமான விளக்கத்தை அளித்திருக்கிறார். அதை நான் அறிய நேர்ந்தபோது என் நெற்றி திருமண்ணை ஒரு சார்புக்குறியாக மட்டும் நான் கருதவில்லை. நம் சான்றோர்களின் ஆழமான பேரறிவை எண்ணி வியந்து போனேன். விறகினை அக்னி எரித்து சாம்பலாக்குகிறது. இறுதியில் அந்த சாம்பலே பஸ்பமாக மிஞ்சுகிறது. அதே போல ஞானம் என்ற நெருப்பு மனித வாழ்வின் கர்மாக்களை எல்லாம் எரித்து பஸ்பமாக்குகிறது என்றான் கண்ணன் கீதையில். கண்ணனின் கூத்துப்படி பார்த்தால் ஞானத்தின் தோற்றம்தான் பஸ்மம், அதாவது விபூதி. இதை சுட்டிக்காட்டி தன் கருத்தை கூற முன்வரும் பெரியவர் மிக அழகாக அதற்காக அஸ்திவாரம் இடுகின்றார். பல வர்ணங்களை கொண்ட பொருள்களை காண்கின்றோம். ஆனால் அவை அவ்வளவும் எரிந்த பின் மாறிவிடுகின்றன. கடைசியில் வெளுத்து போய்விடுகின்றன. நாம் சாயம் வெளுத்து போய்விட்டது என்கின்றோம். சாயம் என்பது வேஷம். வேஷம் போனபின் இருப்பதே மெய் என்றால் மெய்யான ஆத்மாவின் வடிவம் தூய வெண்ணிறம். வடிவம் கொடுத்தால் அது விபூதி. பொய்யானது இந்த தேகம். அதன் மேல் விபூதியை பூசிக்கொள்கின்றோம். ஒரு நாள் அதுவும் எரிந்து இறுதியில் அந்த வெண்ணிற விபூதியை சார்ந்து நிற்கின்றது. ஆக விபூதி நாம் யார் என்பதையும் நம் முடிவு எப்படிப்பட்டது என்பதையும் முதலிலேயே சொல்லிவிடுகிறது என்கிறார். அப்படியே திருமண்ணுக்கும் விளக்கம் தருகிறார். வைஷ்ணவர்கள் துளசி செடியின் அடி மண்ணைத்தான் திருமண் இட்டுக்கொள்வார்கள். இதை உடம்பின் 12 இடங்களில் இட்டுக்கொள்வார்கள். அப்படி இட்டுக்கொள்ளும்போது விஷ்ணுவின் நாமாக்களை கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா என்று சொல்லிக்கொண்டு இட்டுக்கொள்வார்கள். இப்படி நாமங்களை சொல்லி இட்டுக்கொண்டதுதான் பின்னாளில் நாம் போடுவது என்றாகிவிட்டது என்றார். என்ன ஒரு நேர்த்தியான வியாக்கியானம்! பெரியவாரின் இந்த கருத்தை தெய்வத்தின் குரல் வாயிலாக அறிந்த பிறகு விபூதி திருமண்ணை பார்க்கும் போதெல்லாம் அவர் சொன்ன சாயம் வெளுத்துவிட்டது. உதாரணமும் நாமும் சொல்லி போட்டது நாமம் போடுவது என்றாகிவிட்டது நினைவுக்கு வரும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய